கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 13 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. அருணாச்சலத்துக்கு கார் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு மெக்கானிக் ஷெட்ல இருந்து ஃபோன் வரவும் சரின்னு அவரும் கிளம்பி போறாரு. சார் நீங்கள் டீ ஏதாவது சாப்பிட்டு வருதுன்னா வாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகும், கார் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு மெக்கானிக் சொல்லவும், என்னப்பா நீங்கள் ரெடி ஆயிடுச்சுன்னு தானே வர சொன்னீங்க, இப்போ என்னடானா இப்படி சொல்கிறீங்க, சரி பாருங்க நான் எங்கள் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அங்கேருந்து வெளியே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் அருணாச்சலத்து கையில் இருக்கிற மொபைலை வாங்கிட்டு ஓடுறாங்க. பின்னாடி அவரும் துரத்திட்டு ஓடுறாரு. கூட ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த ஒரு சில பேரும் அந்த ஆள் பின்னாடியே மொபைலை வாங்குறதுக்காக ஓடுறாங்க. ஆனால் அவர் ஒரு இடத்துல போய் நின்று கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. சார், இங்கே ஒரு பெரியவர் மயங்கி விழுந்து கிடக்குறாரு, அவரோட மொபைலில் உங்கள் நம்பர் இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லவும் கார்த்தி உடனே ஷாக் ஆகி, சார் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, கொஞ்ச நேரம் அங்கேயே இருங்க, நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார்த்தி கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் ஓடவே அந்த மொபைலை கீழே வச்சுட்டு ஓடிடுறாரு. பின்னாடி துரத்திட்டு வந்தவங்க எல்லாரும் அந்த மொபைலை எடுத்துகிட்டு போய் அருணாச்சலத்து கையில் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் அபிராமி பூஜைக்கு எல்லாமே ரெடியா அப்படின்னு மீனாட்சி கிட்ட கேட்கும். மீனாட்சி எல்லாமே ரெடி அத்தங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பூஜை ரூமுக்கு போகிறாங்க. கார்த்தியை தேடி பார்க்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா அவர் ஏதோ முக்கியமான வேலை இருக்கும் போல இருக்கு, அவர் வெளியே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் சரின்னு அருணாச்சலத்தை கேட்குறாங்க. அருணாச்சலமும் கார் எடுத்துகிட்டு வரக்காங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இது என்ன ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க, இப்போ பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு அபிராமி புலம்பிட்டு இருக்கோம். சரி அத்தை, நம்ம வேணும்னா பல்லவியை பாட சொல்லுவோம், அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, பல்லவி நீ பாடுமாங்கிறாங்க அபிராமி. சரின்னா அவங்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் நல்லாவே பாடுறாங்க. அதுக்கடுத்து அருண் திரும்பவும் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்குது கார்த்தி அப்படின்னு கேட்கவும், ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன், நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி. சரின்னு அருண் இந்த விஷயத்தை அப்படியே அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. என்ன, கார்த்தி தான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உயிராக இருப்பான், கார்த்திக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அவன் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பூஜையெல்லாம் முடிக்கிறாங்க. பல்லவி பாடி முடிச்சதுமே மீனாட்சி தீபா கிட்ட, வாய்ஸ் வேற மாதிரி இருக்குல்ல, கண்டிப்பாக கார்த்தி இருந்திருந்தா இதை கண்டுபிடிச்சிருப்பாரு, இந்த அத்தை வேற வீடியோ எடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஒரு வேளை இவங்க வாய்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சு உடனே வெளியே அபிராமி கிட்ட, ஏன் அத்தை இன்னைக்கு பல்லவியோட வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் பல்லவி கிட்ட கண்ணையும் காட்டிடுறாங்க ஐஸ்வர்யா. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, மைக்கில் பாடும்போது வாய்ஸ் வேறு மாதிரி தெரியும், இப்போ நான் மைக்கெல்லாம் இல்லாமல் தானே பாடுறேன், அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும், நிறைய சிங்கர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும் அபிராமி அதனால் என்னம்மா, ஆனால் பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட, என்னோடய ரூமில் ஒரு பாக்ஸ் இருக்கும், போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் போய் பீரோ ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் கார்த்தி அருணாச்சலத்துக்கு கால் பண்ணுறாங்க. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னப்பா கார்த்தி கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும். அப்போ உங்கள் ஃபோன்லேருந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் வந்தது, நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, நான் அதனால தான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா, ஒருத்தன் என்னோடய மொபைலை வாங்கிட்டு ஓடிட்டான், இது ஏதோ கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, நீ பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க கார்த்தி. இல்லைப்பா நான் கார் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், நான் அந்த காரில் வந்துடுறேன், நீ போப்பா வீட்டுக்குங்கிறாங்க. சரின்னு ஃபோனை கார்த்திக் கட் பண்ணவும் இன்னொரு பக்கம் சிதம்பரம் கால் பண்ணுறாங்க கார்த்திக்கு. என்ன தம்பி, உங்கள் அப்பா மயங்கி விழுந்துட்டாரா அப்படின்னு கேட்கவும் கார்த்தி எதுவுமே புரியாமல் இருக்காங்க. அவர் தான் ஆளை வச்சு இப்படி பண்ணியிருக்காருங்கிறத கார்த்தி புரிஞ்சுக்கிறாரு. இங்கே பாருங்கள், என்கிட்ட நேரடியாக மோதுங்க, என் குடும்பத்துக்கிட்ட மோதிட்டு இருக்காதீங்க, என்னோட குடும்பத்து மேலே கை வச்சிங்க அப்புறம் வேறு மாதிரி ஆயிடும், உங்களை விட நான் சிறப்பாகவே செய்வேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், என்னை விட சிறப்பாக செய்வேன், அதையும் பார்க்குவோங்கிறாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க, சிதம்பரமும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே அருணாச்சலம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக அபிராமி செயின் எடுத்து பல்லவியாக நடிச்சிட்ருக்கிற ஸ்வேதா கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா இது கிஃப்டா அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க, நம்ம வீட்டில் முதல் முறையாக பல்லவியாக இந்த பொண்ணு பாடியிருக்கு, அதுக்கு நம்ம மரியாதை செய்யணும்ல, அதனால தான் இந்த செயினை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் பல்லவி முதல்ல வேணாங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்களே போட்டு விடுங்கன்னு சொல்லவும் அபிராமி அதே மாதிரி போட்டு விடுறாங்க. இங்கே இன்னும் சில பேர் இருக்காங்க, எந்த திறமையுமே இல்லாமல் சும்மாவே இருக்காங்க, ஆனால் நீ அப்படி இல்லைம்மா, உனக்குள்ளே ஒரு திறமையை வச்சுக்கிட்டு அதை இவ்வளோ நல்லா மறைச்சிருந்துருக்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு திருட்டு கும்பல்கிட்டையும் மாட்டிகிட்டு இருந்திருக்க, நீ நல்லபடியாக பாடி மேலே வரணுங்கிறாங்க அபிராமி. தேங்க்ஸ் வாங்குறாங்க பல்லவி. அதுக்கப்புறம் மீனாட்சி தீபா 2 பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பல்லவியாக நடிக்க வந்த பொண்ணை பார்த்தா சாதாரணமான ஆளாக தெரியல, கண்டிப்பாக இந்த ரூபஸ்ரீ வேணும்னே ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தீபா அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், ஆமாக்கா எனக்கும் அந்த பொண்ணை பார்த்தா ஒன்றும் நல்லவங்களா தெரியல, இவங்க கார்த்திக் சாரை எப்படியாவது சேலஞ்சில் ஜெயிக்க வைப்பாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, இது பின்னாடி வேறு ஏதோ பிளான் இருக்குது,
கண்டிப்பாக இந்த சவாலில் கார்த்திக் சார் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.